ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. மார்ச் 28 இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஷெடியூலும் வெளியாயிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஐபிஎல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாரும் யோசிச்சிருக்கலாம், முதல் 20 மேட்சுக்கு தானே ஷெடியூல் விட்டுருக்காங்க, மிச்ச மேட்சஸ் எல்லாம் எங்கேண்டு. அதற்கான ஷெடியூலும் வந்து இனி விரைவில் வெளியிடுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்குமெண்டா டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தான் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது மார்ச் 28 முதலாவது மேட்சே ஒரு ட்விஸ்ட் த்ரில்லர் மேட்சாக தான் இருக்க போகுது. ஏனெண்டா ஆர்சிபி ஒரு வைபோடு தான் எப்பயுமே ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போது. கப் அடிச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க அடுத்த சீசனில். ஸோ அது ஒரு வைப்பே வந்து செம எனர்ஜியாக தான் இருக்க போகுது. அதோட நாங்கள் வந்து யாரை பார்க்க போகிறோம்னா கிங் கோலியை வந்து திருப்பி நாங்கள் T20 ஃபார்மேட்டில் அதாவது ஐபிஎல்ல பார்க்க போகிறோம். அவர் இருக்க மட்டும் அந்த ஆர்சிபியில் இருக்கிற அந்த வைப்பை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் உள்ள ஒரு பிளேயர். மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்சிபி பிளேயர் ஒருத்தர் மிக ஃபேமஸாக வந்து கதைக்கப்பட்டிருந்தார். யாருன்னு பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல்லாம். இவர் வந்து இந்தியாவோட செமிஃபைனல் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் வந்து ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த மேட்சில் வந்து கடைசி வரைக்கும் அந்த மேட்சை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகியிருந்தார். ஸோ அவரும் ஒரு ஆர்சிபி போய் தான்ன்றது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரு குசியாக தான் இருக்கும்.